டிஎன்பிசி யூபிஎஸ்சி லேர்னிங் த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அதோட பார்ட் 2 தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவா இருக்கும் பார்க்காதவங்க. ஸோ பார்ட் 1ல வந்து நம்ம வந்து யூரோப்பியனோட இன்ட்ரடக்ஷன் எப்படி வந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்னென்ன சோர்சஸ் மூலமா நமக்கு வந்து இவங்க வந்தாங்கன்றது தெரிய வந்தது. ஆர்ச்சிவ்ஸ் நான் என்ன அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. நேஷனல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு ஆர்ச்சிவ், அப்புறம் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் அதுல இருக்கு. அப்புறம் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் போர்ச்சுகலோட வருகை எல்லாத்தையும் பார்த்தோம். அவங்களோட கவர்னர்ஸ் எல்லாரையும் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து அதோட கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 8ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு. அதோட கண்டென்ட் தான் நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நேவல் பேட்டில்ஸ். இப்போ இவங்க வந்து கடற்படையே தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஷிப் எடுத்துட்டு வந்து நிறைய இங்க வந்து ஸ்பைஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க இல்லையா. ஸோ போர்ச்சுகீஸ் எல்லாம் அப்படித்தானே வந்தாங்க நமக்கு காலிக்கட்டுக்கு. ஸோ அங்க வந்து அந்த இடத்த வந்து யார் வந்து நிர்வகிக்கிறது அப்படின்றதுல வந்து இந்த இடம் எனக்கு சொந்தமானது, என்ன மீறி எதுவும் நடக்கக்கூடாது. ஸோ அது மாதிரியான எண்ணங்கள்னால இப்போ வந்து நிறைய வந்து கடற்கரை ஓரமா வந்து நிறைய போர்கள் வந்து நடக்குது. ஸோ இது வந்து மெயினா ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா போர்ச்சுகீஸ் தான். ஸோ போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்கன்னா அரப் நாட்டை சேர்ந்தவங்களோட ஒரு ஒற்றை ஆட்சியா இருந்தது அந்த கடற்கரை பகுதிகள். ஸோ அவங்க நிறைய வந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு முன்னாடி. ஸோ இந்த மோனோபோலி, அரப்ஸ் மோனோபோலியை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக, உடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து எதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷன் ட்ரேட்ல வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஸோ இதை வந்து உடைச்சு நம்ம மட்டுமே வந்து அதை வந்து நிர்வகிக்கணும் அப்படின்றதுனால இதை வந்து ஆரம்பிச்சு வச்சது வந்து இவங்க தான். ஸோ இதனால என்னாச்சு, இவங்களை எதிர்க்க போய் அடுத்து வேற யாரு எல்லாம் இருந்தாங்க அப்போ அப்படின்னா ஈஜிப்ட் அண்ட் துருக்கி. இவங்களுக்கும் வந்து அந்த அவங்களோட அந்த வணிகத்தை வந்து ட்ரேடிங்கை வந்து தடுக்கிற மாதிரி இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அரபு தடுக்கணும்னு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஈஜிப்ட் துருக்கின்னு சொல்லி அது வந்து அதனுடைய இம்பாக்ட் வந்து அவங்க மேலேயும் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இதனால வந்து இவங்க அரபுக்காரங்க, ஈஜிப்ட், துருக்கி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து தடுக்க பார்க்கும்போது இவங்க நமக்கு இந்தியாவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம பெனின்சுலான்னு சொல்லுவோம். இப்போ 3 பக்கமும் நம்ம கடல் இருக்கும். ஸோ இந்த சைடு நம்ம குஜராத் வருது, ரைட். இந்த சைடு வந்து வெஸ்ட் பெங்கால் வருது. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்லா கடற்கரை ஓரமும் வந்து போர்ச்சுகீஸ் வந்து தடுக்க முடியாது. ஒரு சில முக்கியமான கடற்கரைகள்ல தான் வந்து தடுக்க முடியும். அங்கதான் ட்ரேட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் இவரும் அப்புறம் குஜராத் இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. 2 பேரும் அலைன்ஸ் ஆயிட்டாங்க. இவங்க யார் கூட ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஈஜிப்ட் அண்ட் துர்க்கி இவங்க கூட ஜாயின் ஆகுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யாருக்கு எதிராக வந்து மாறுறாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ்க்கு எதிராக மாறுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நேவல் பார்ப்போம், நேவல் பேட்டில் பார்ப்போம். ஸோ நேவல் பேட்டில் ஆஃப் சவுல், இதுதான் ஃபர்ஸ்ட் நேவல் பேட்டில். நமக்கு வந்து எங்க இருந்து நடந்தது அப்படின்னு பார்த்தா மார்ச் 1508ல நடந்தது. இது யாருக்கு எதிராக நடந்தது அப்படின்னா ஈஜிப்டோட சுல்தான், மல்முக் சுல்தானேட் ஆஃப் ஈஜிப்ட். இவங்க கூட யார் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா குஜராத்தோட சுல்தானேட். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து யாருக்கு அகெயின்ஸ்டா, போர்ச்சுகீஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்து இந்த போர் நடக்குது. இதுல யாரு வந்து முன்னிலை வகிக்கிறாங்க, ஈஜிப்ட் சார்பா வந்து ஹமீர் உசைன் அல் குர்தி, அப்புறம் வந்து மாலிக் அயாஸ். போர்ச்சுகீஸோட கமாண்டர் அவர் வந்து அவங்க சைடு வந்து லீட் பண்றாரு. போர்ச்சுகீஸோட கமாண்டர் லௌரென்கோ டி அல்மிடா, பிரான்சிஸ்கோ அல்மிடாவோட பையன் இவரு. அப்போ இவங்களோட அப்பா பிரான்சிஸ்கோ டி அல்மிடா வந்து வைஸ்ராய் கவர்னரா இருந்தார். ஸோ போர்ச்சுகீஸ் வந்து இதுல வந்து டிஃபீட் ஆயிடுறாங்க இவங்களுக்கு எதிராக. போர்ச்சுகீஸ் ஹாவ் பீன் டிஃபீட்டட். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, போர்ச்சுகீஸை டிஃபீட் பண்ணிடுறாங்க, இந்த கமாண்டரை கொன்னுடுறாங்க. ஸோ இப்போ இவர் யாரோட பையன், வைஸ்ராய் கவர்னர் பிரான்சிஸ்கோ டி அல்மிடாவோட பையன். ஸோ அப்ப அவர் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா. ஸோ அடுத்த பேட்டில் இதனால உருவாகும். நெக்ஸ்ட் பேட்டில் வந்து அதுதான் நேவல் பேட்டில் ஆஃப் டியோ 1509ல நடக்கும். ஸோ
இது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பழி வாங்குவார். யாரு அவங்க அப்பா? பிரான்சிஸ்கோ டி அல்மீடா. இவர் வந்து அந்த முஸ்லிம் கூட்டணி இருக்கு இல்லையா, அவங்களோட போர் கப்பல்கள் எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணிடுவார், தோற்கடிச்சிடுவார். சோ இதனால என்ன உருவாகுது அப்படின்னா, ஏசியாவோட முக்கியமான கடல் பகுதிகள்ல ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு அதிகாரத்தோட இருக்கிற மாதிரி போர்ச்சுகீஸ் வந்து உருவாகிடுவாங்க இந்த பேட்டிலுக்கு அப்புறம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும். சோ இவரு தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் இல்லையா. சோ அடுத்ததா வந்து ஒரு கவர்னர் வருவாரு. அவர் வந்து பேரு அல்போன்சோ டி ஆல்பு குவார்க்யூ. இவர் வந்து எவ்வளவு நாள் இருப்பாருன்னா 1509ல இருந்து 1515 வரைக்கும் இருப்பாரு. சோ பிரான்சிஸ்கோ வந்து அவர் பையனை வந்து கொண்டுட்டாங்கன்றதுனால அவர் இதை பழி வாங்குற விதமா இந்த பேட்டில் யூஸ் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் இவர் வந்துருவாரு. சோ இவர் தான் வந்து ஆக்சுவலா இந்தியால போர்ச்சுகீஸோட பவரை வந்து நிலைநாட்டினவர். சோ இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இவர் என்னென்னலாம் பண்றாரு பாருங்க. இவர் வந்து கோவாவை கேப்சர் பண்றாரு. யார்கிட்ட இருந்து? கோவா அது வரைக்கும் யார்கிட்ட இருக்குன்னா சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் அவர்கிட்ட இருக்கு. சோ ஒரு முக்கியமான பகுதியை கேப்சர் பண்ணிட்டாரு இல்லையா. சோ இது ஒரு முக்கியமான அவரோட பார்ட். அது எப்போ நடந்தது அப்படின்னா, he captured கோவா in 1510 நவம்பர். சோ இதனால வந்து அவர் போர்ச்சுகீஸோட அத்தாரிட்டியை வந்து ஊர்ஜிதமா இந்தியால வந்து நிலைநாட்டிட்டாரு. ஸோ எஸ்டாப்ளிஷ் த போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி. ஸோ டோட்டலா இது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இது வந்து 1515ல 1515. ஸோ இந்த சமயத்துல வந்து என்ன பண்றாரு, இந்த இயர்ல ஆர்மோஸ் இன் பர்ஷியன் கல்ஃப் இந்த இடத்துல அவர் வந்து அதை நிலைநாட்டுறாரு, அதையும் பிடிச்சிடுறாரு 1515ல. 1510 நவம்பர்ல வந்து கோவாவை பிடிக்கிறாரு. அப்புறம் 1515ல வந்து ஆர்மோஸ் அப்படின்ற இடத்த பர்ஷியன் கல்ஃப்ல இருக்கு அந்த இடம், இதை வந்து பிடிக்கிறார். ஸோ இவர் தான் செகண்ட் கவர்னர். அடுத்தது வந்து தேர்ட் கவர்னரா யார் வராங்க அப்படின்னா, தேர்ட் கவர்னரா இவருக்கு அப்புறம் நீனோ டி கன்ஹா. இவர் 1529ல இருந்து 1538 வரைக்கும் கவர்னரா இருக்காரு. இந்த அல்போன்சோ ஆல்வகோ என்ன பண்றாருன்னா, இப்ப போர்ச்சுகீஸ் வந்து நிலையா இங்க வந்து ஆட்சி புரியணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு என்ன சொல்றாரு, போர்ச்சுகீஸ் மென் அவங்க எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்றாரு இந்தியன் உமனை மேரேஜ் பண்ண. அதே போல இவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா யார் கூட இருந்தாரு அப்படின்னா, விஜயநகர பேரரசு இருக்காரு இல்லையா, அவர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மேனர்ல இருந்தாரு. இந்த நினோடி கன்கா இவரு தான் வந்து இந்த கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து எதுவா இருந்ததுன்னா கொச்சினா இருந்தது இல்லையா. ஸோ ஹி மூவ் த கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஃப்ரம் கேலிகட், சாரி கொச்சின், கொச்சின் டு கோவா. அதுவும் இல்லாம பெசின் அப்படின்ற ஒரு இடம் வந்து குஜராத்ல இருக்கு. அது அந்த குஜராத்தோட பகதூர் ஷா கிட்ட இருந்து அக்வயர் பண்ணிடுறாரு, அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துக்கிறாரு. அப்புறம் 1537ல வந்து டியூவா ஆக்குபை பண்றாரு. டாமன் டியூ சொல்றோம் இல்லையா, அதை வந்து ஆக்குபை பண்றாரு. அதே போல டாமன் இத வந்து லோக்கல் சீப்ஸ் இருக்காங்களா குஜராத், அவங்க கிட்ட இருந்து இவர் வசத்துக்கு வந்து திருப்பிடுறாரு. அதுவும் இவர் கண்ட்ரோல்ல வந்துருது. அப்புறம் 1548ல வந்து
சால்செட்டி அதை ஆக்குபை பண்றாரு. இந்த மேப்ல வந்து நான் அதை காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு இந்த இடம்லாம் எங்க இருக்குன்ட்டு, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டோட்டலா வந்து நமக்கு வந்து போர்ச்சுகீஸ் எந்தெந்த இடத்த 16th செஞ்சுரியில வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோவா, அடுத்து டாமன், அடுத்து டியூ, அடுத்து சால்சிட்டி, அடுத்து பெசின், அடுத்து சவுல், அடுத்து பாம்பே. இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் பக்கம் இருக்கிற இடங்கள், அதை கேப்சர் பண்றாரா. அடுத்து பெங்கால் கோஸ்ட் சைடு ஹூக்ளி, ஹூக்ளிய வந்து பிடிச்சிடுறாரு. அடுத்து மெட்ராஸ் கோஸ்ட் சைடு, அப்போ மெட்ராஸ் தான் சொல்லுவோம், அது வந்து சாந்தோம். இது எல்லாமே இவங்க தான் வந்து 16th செஞ்சுரியிலே பிடிச்சிடறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டொபேக்கோ, இப்போ இருக்க டொபேக்கோ நம்ம இந்தியாவுக்கு வந்தது காரணம் வந்து இவங்க தான். டொபேக்கோ கல்டிவேஷன் ஸ்டார்டட் அப் பை த போர்ச்சுகீஸ். இதெல்லாம் 16th செஞ்சுரியில் நடந்தது. நெக்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ். இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்து 1556 எடுத்துட்டு வராங்க இந்தியாவுக்கு. ஸோ இது மூலியமா நிறைய புக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுல வந்து 1563 வந்து ஒரு இந்தியன் மெடிசினல் பிளான்ட்ஸ் புக் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதே போல இந்த கத்தோலிக்க மதம், கிறிஸ்டியன் கத்தோலிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல போர்ச்சுகீஸ் கத்தோலிக் அது வந்து ஒரு மிஷினரி மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுறது. ரிலிஜியன் ஹவ் பீன் ஸ்ப்ரெட். எந்தெந்த இடம் அவங்க எங்கெங்கெல்லாம் இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க, வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது எல்லாமே 16th செஞ்சுரியில போர்ச்சுகீஸோட ஆக்கிரமிப்புகள், அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது. அடுத்து 17th செஞ்சுரி. 17th செஞ்சுரியில பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் பவர் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு ரொம்பவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஆக்குபை பவர் டிக்ளைன்ட் அண்ட் இட் மூவ்ட் ஆன் டு த டச் பீப்புள். ஸோ டச்சுக்காரர்களுக்கு வந்து இந்த பவர் வந்து போக ஆரம்பிச்சு, இவங்க வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1739 வந்து போர்ச்சுகீஸ் எங்க மட்டும் இருந்தாங்கன்னு பார்த்தா கோவா, டாமன், டேவ், இதுல மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம டச்சுக்காரர்களை பத்தி பார்க்கலாம். இந்த டச் பீப்புள் அவங்க எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க அது பார்க்கலாம். ஸோ போர்ச்சுகீஸ் டிக்ளைன் ஆனது டச் எமர்ஜ். தே எமர்ஜ் அட் 1602. அவங்களோட கம்பெனி பேர் வந்து யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ். இவங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து எங்க தொடங்குனாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். ஸோ இவங்க வந்து அம்போனியா அப்படின்ற இடத்த வந்து இந்தோனேஷியாவோட ஐலாண்ட், அது ஸ்பைசஸ் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த அம்போனியாவை ஸ்பைசஸ் ஐலாண்ட், ரொம்ப வளமை மிக்க ஐலாண்ட், அது இந்தோனேஷியால இருக்கு. யார் இடத்துல இருந்தது அப்படின்னா போர்ச்சுகீஸ் இடத்துல இருந்தது. அவங்க கிட்ட இருந்து இவங்க அதை வந்து 1605 வந்து பறிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா எந்த இடம் அப்படின்னா ஹெட் குவார்டர்ஸ் இந்த இடமா தான் இருந்தது, அம்போனியாவா தான் இருந்தது அவங்களுக்கு. இந்த அம்போனியாவை தான் வந்து ஹெட் குவார்டர்ஸா அவங்க பண்ணணும் அப்படின்றது அவங்களோட இது. அங்கதான் வந்து ஹெட் குவார்டர்ஸா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க நாகப்பட்டினம் பிடிக்கிறாங்க. தே கேப்சர்ட் நாகப்பட்டினம் ஃப்ரம் போர்ச்சுகீஸ்.
ஸோ இப்போ வந்து சவுத் இந்தியாவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தது வந்து இந்த இடம் தான். இது பிடிச்சதுக்கு அப்புறம் தான். ஸோ நவ் த ஹெட் குவார்டர்ஸ் ஹஸ் பீன் ஃபார்ம்ட் இன் நாகப்பட்டினம். அது எப்போனா 1690ல. 1610 டு 1690ல வந்து எந்த இடம் வந்து ப்ரீவியஸ் ஹெட் கோர்ட்டா இருந்தது அப்படின்னா புலிக்கட். இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹெட் குவார்டர்ஸ். ஸோ இவங்களும் வந்து நிறைய கோட்டைகளை வந்து கட்டினாங்க. எந்தெந்த கோட்டை கட்டினாங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்களோட ஃபர்ஸ்ட் கோட்டை வந்து ஃபோர்ட் ஜெல்ரியா, கோரமண்டல் கோஸ்ட் ஓரமா கட்டியிருக்காங்க. அந்த இதுல இது எங்க இருக்குன்னா அந்த புலிக்கட்ல தான் இருக்கு. எப்ப கட்டினாங்க அப்படின்னா 1613ல கட்டுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரா அப்புறம் யூஸ் பண்றாங்க. கன்சாலிடேட்டா பார்த்தோம்னா 1610ல வந்து புலிகேட் தான் ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸா இருக்கு. அப்புறம் வந்து 1613ல வந்து ஃபோர்ட் ஜெல்ரியா இதை வந்து கட்டுறாங்க. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரா இருக்கு. அதுக்கப்புறம் 1690ல வந்து ஹெட் குவார்டர்ஸ் ஷிஃப்டட் டு நாகப்பட்டினம் ஃப்ரம் புலிகேட். அப்புறம் 1665ல வந்து ஹெட் குவார்டர்ஸ் எங்க போயிருதுன்னா நாகப்பட்டினம்ல இருந்து பெங்காலுக்கு போகுது. பெங்கால்ல எஸ்பெஷலி ஹூக்ளிக்கு வந்து போகுது அந்த பிளேஸ்க்கு. அதுக்கப்புறம் 1616ல சூரத்துக்கு போயிடுறாங்க. ஸோ ஃபைனலா இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷோட வருகை வந்ததுனால நிறைய இவங்களால தாக்கு பிடிக்க முடியாம 1825ல அவங்களோட ஃபேக்டரிஸ் எல்லாத்தையுமே சரண்டர்டு டு பிரிட்டிஷ். எங்கெங்கெல்லாம் இவங்க ஃபேக்டரிஸ் கட்டினாங்க இது ரொம்ப முக்கியம். எப்போ கட்டினாங்க ஃபேக்டரிஸ் எங்கெங்கெல்லாம் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா 1605ல முசலிப்பட்டினம். புலிகட்ல வந்து 1610ல புலிகட்ல ஒரு ஃபேக்டரி கட்டுறாங்க. அடுத்து 1616ல வந்து சூரத்ல ஃபேக்டரி இது பண்றாங்க. அடுத்து சின்சுரான்ற இடத்துல வந்து 1653ல ஒரு ஃபேக்டரி. அடுத்து பாராநகர் 1658. அடுத்து காசிம் பஜார் அங்கேயும் 1658ல ஒரு ஃபேக்டரி. அதே இயர் பாட்னால இன்னொரு ஃபேக்டரி. அதே போல பலசோர் அப்படின்ற இடத்துல 1658ல ஒரு ஃபேக்டரி. இங்க 1641ல வந்து ஒரு ஃபேக்டரி வந்து மிமில் பட்டம் அப்படின்ற இடத்துல கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் 1690ல. அதுக்கு முன்னாடி கொச்சின் வரும். கொச்சின்ல வந்து 1663. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க கட்டின இடங்கள், ஃபேக்டரிஸ் கட்டின இடங்கள் இயரோட. ஸோ இந்த அம்போனியா அப்படின்ற இடம் வந்து இந்தோனேஷியால இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸ்பைசஸ் லேண்டு போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்தது. அது இவங்க வந்து எப்படி கைப்பற்றுறாங்க அப்படின்னா 10 பிரிட்டிஷ் மென் அண்ட் 9 ஜாவனீஸ் இவங்களை வந்து க்ரூயலா கொன்னு they cruelly killed this people and captured அம்போனியா ஐலாண்ட். ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதை நம்ம சொல்ற பேர் வந்து அம்போனியா படுகொலைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல மேஸ்கரே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட்டில் ஆஃப் பதேரா பதேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் 1759ல. யார் யாருக்கும் நடுவுல இது நடக்கும்னா பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் நடுவுல நடக்கும்.
இதுல வந்து டச் பீப்புள் ஹவ் பீன் டிஃபீட்டட். ஸோ இவங்களை வந்து கம்ப்ளீட்டா பிரிட்டிஷ் வந்து டச்சை வந்து கம்ப்ளீட்டா வைப் பண்ணிடுவாங்க பை 1795. அதுதான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். ரொம்ப நாள் போராடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 1825 அவங்களோட ஃபேக்டரிஸ் எல்லாமே சரண்டர் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ் கிட்ட. என்னென்ன கமோடிட்டிஸ் வந்து அவங்க ட்ரேட் பண்ணாங்க, இவ்வளவு ஃபேக்டரிஸ் வச்சிருந்தாங்க இல்லையா, என்னென்ன கமோடிட்டிஸ் வந்து அவங்க ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ரா சில்க், சுகர், ரைஸ், இந்த சால்ட் பெட்ரின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து பெங்கால்ல எஸ்பெஷலா, இதெல்லாம் பெங்கால்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட்னு சொல்லுவோம். அது வந்து எடுப்பாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ண, கன் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண, ஃபயர் ஒர்க்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் ட்ரேடிங்கா இங்க இருந்து போயிருக்கு. இதெல்லாம் பெங்கால்ல இருந்து எடுத்தாங்க. கொச்சின்ல இருந்து என்னென்னலாம் எடுத்தாங்க அப்படின்னா, என்ன வந்து என்ன ட்ரேடிங் பண்ணாங்க அப்படின்னா, டெக்ஸ்டைல்ஸ் கோரமண்டல் கோர்ஸ்ல. அப்புறம் வந்து குஜராத் அண்ட் மலபார் வந்து ஸ்பைசஸ், இண்டிகோ, காட்டன் இதெல்லாம் வந்து இது பண்ணும். இது தவிர்த்து கமோடிட்டிஸ் வந்து ஓபியம், பிளாக் பெப்பர் அண்ட் அதர் ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து முக்கியமா ட்ரேட் பண்ணிட்டாங்க. மோனோபோலியா ட்ரேட் பண்ணாங்க. அப்புறம் நம்ம இதுல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான இது என்னன்னா, டைமண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் எக்ஸ்போர்ட்டட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஃப்ரம் புலிகெட். டச்சோட ஃபோர்ட்ஸ், கொலோனியல் ஃபோர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பில்ட் பண்ண ஃபோர்ட் வந்து ஃபோர்ட் ஜெல்ட்ரியா, புலிகெட். இப்ப பழவேற்காடுன்னு நம்ம சொல்றோம்ல அது. அடுத்து வந்து போர்ட்டோ நோவா, இது வந்து பரங்கிப்பேட்டைன்னு இப்ப சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கு. அடுத்து புன்னக்காயல் இது வந்து தூத்துக்குடியில இருக்கு. அப்புறம் கடலூர்ல இந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்களோட போர்ட்ஸ் அண்ட் தேவனம் பட்டினம். ஸோ டச்சோட வருகை, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த பார்ட் 2 வீடியோல இருக்கு. 16th சென்ச்சுரி அண்ட் 17th சென்ச்சுரி. இதுல பார்ட் 3ல வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட கம்ப்ளீட் ட்ரேடிங் இது. அதுக்கப்புறம் நிறைய பேட்டில்ஸ் வந்திருக்கும், பேட்டில் ஆஃப் பிளாசி அது எல்லாமே. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோ